அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 5:8 9. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அவன் அடுத்து பார்க்கிறோம், யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி. அப்ப இங்க அலங்கார வாசலிலே 38 வருஷமாய் வியாதி கொண்டிருக்கிற ஒருவனை இயேசு கண்டு அவனை நோக்கி கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பாருங்க, இயேசுவுக்கு நம்முடைய மனநிலை நல்லா தெரியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆனா சில நேரம் பிரச்சனையின் மிகுதியினால், சூழ்நிலைகளின் அந்த ஒரு ப்ரெஷர்னால நமக்கு விசுவாசம் இருக்காது. எல்லாம் நடந்தா நல்லா இருக்கும், ஒரு ஓரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, அப்படி இருக்கிறோம் பாருங்க. அதை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த லெவல் ஆஃப் ஃபெய்த் இருந்தா, அந்த லெவல் ஆஃப் ஹோப் இருந்தா கூட போதும், அவனுக்கு அற்புதம் செய்கிறேன்றார். அவன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஏரியால நீங்க கர்த்தருடைய கரத்தை காண போகிறீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வதை அனுபவிக்க போறீங்க. இந்த மனிதன் பாருங்க, 38 வருஷம். உடனே இயேசு கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்ப என்கிட்ட சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டிருந்தா, ஆமாப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன். அப்படிதானே சொல்லுவோம். ஆனா இவன் பாருங்க சொல்றான், தண்ணீர் கலக்கும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். ஏன் அவனால ஹீலிங் அனுபவிக்க முடியலன்னு இவன் காரணம் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் கேட்கிறவர் யார் என்று அறியாமல் அவன் என்ன சொல்லுகிறான்? காரணங்களை சொல்லுகிறான். அவன் இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் யார் என்கிற வெளிப்பாடு நமக்கு அவசியம். நம்ம யாரிடத்துல கேட்கிறோம் அது ரொம்ப அவசியம். பாருங்க, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவர் கேட்கிறார். எனவே அவரிடத்திலே நாம் பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதை புரிந்திருக்க வேண்டும். விசுவாசத்தின் அடிப்படையிலே விசுவாசத்தோடு பேச வேண்டும். எனக்கு ஏன் இது நடக்காதுன்னு பேசக்கூடாது, எனக்கு இது நடக்கும் அப்படி பேசணும். அவன் வார்த்தைகள் மாற வேண்டும். அப்ப இவன் காரணங்களை சொல்லுகிறான். ஆனால் அன்றைக்கு இயேசு அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று முன்குறித்திருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார். இன்று உங்கள் சூழ்நிலையை மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்று கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இன்று உங்கள் சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். இன்று உங்கள் குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை நீங்கள் அனுபவித்தே ஆவீர்கள். ஆமென். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். எழும்பி பிரகாசி. எனவே உங்கள் சூழ்நிலைகளை விட்டு நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறது. உடனே அவன் சொஸ்தமாகி என்று வசனம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில சரீரத்துல நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளா இருந்தாலும் சரி, அல்லது சில குடும்பத்திலே சில நபர்களினாலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளா இருந்தாலும் சரி, உள்ளான காயங்களா இருந்தாலும் சரி, என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி. அந்த வார்த்தை உங்களை சொஸ்தமாக்குகிறது, உங்க மனதை சொஸ்தமாக்குகிறது, உங்களுடைய உடலை சொஸ்தமாக்குகிறது. அந்த வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறது. எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் வந்தது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. எழும்புங்கள். இவன் எப்படி எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனானோ, 38 வருஷமாய் நடக்காதவன் அந்த ஒரு வார்த்தையிலே சொஸ்தமாகி நடந்தானோ என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை வருட போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இயேசுவின் ஒரு வார்த்தை இன்று வருகிறது. அந்த வார்த்தை பல வருட போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு வருகிறது. பல வருட அமைதி இல்லாத தன்மைக்கு அமைதியை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தை பல வருட விடுதலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களே, அந்த வார்த்தை இன்று அந்த பல வருட போராட்டத்திற்கு முடிவை கொண்டு வந்து நீங்கள் விடுதலை அனுபவிக்கும்படியாய் செய்கிறது. படுத்திருந்து அவன் எழுந்து நடந்து போனான். இன்று சோர்வில் இருக்கிற நீங்கள் எழுந்து நிமிர்ந்து முன்னேறி செல்வீர்கள். கர்த்தருடைய வார்த்தை அற்புதம் செய்யும். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடும். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின் அளவை அறிந்து அற்புதம் செய்கிறார். அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா?
ஆம் என்று சொல்லுங்கள். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆமாண்டவர் என்று சொல்லுங்கள். அற்புதத்தை அனுபவித்து மகிழுங்கள். அவர் ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.